ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறதுன்னு ஒரே வந்துட்டு யோசனையாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் இந்த பணியாரம், எனக்கு தெரிஞ்ச நான் செய்த பணியாரம் தான். ஆனால் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், பேட் மூடு கூட ராக்கிங்கான மூடாயிரும். இந்த மாதிரி பணியாரம் செய்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரே ஒரு பனானா வந்து எடுத்திருக்கேன், ரைப் பனானா. அண்ட் ஒரு 3 இல்லைனா ஒரு 2 குழி கரண்டி வந்துட்டு நீங்கள் சீனி எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் தானே எடுத்திருக்கேன். ப்ளஸ் நான் வந்து இதோடைய ஒரு முட்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பனானாவை நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணதுக்கப்புறம் சுகர் போட்டு மேஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மேஷ் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு பனானா ஆட் பண்ணி ஒரு முட்டை ஆட் பண்ணினேன். அந்த முட்டையோட கவிச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா பீட் பண்ணுறது நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கிளியராக பீட் பண்ணியிருக்கேன்னு. இது கூட வந்துட்டு ஒரு பெரிய குழிக்கரண்டி நான் வந்துட்டு ரவை சேர்த்துக்கிட்டேன். இந்த ரவை சேர்த்து நீங்கள் இந்த பணியாரம் செஞ்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும், செம்ம தூக்கலாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும் அவுட்டர் லேயரில். ஸோ அதையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையுமே இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி ஒரு லம்ஸ் கூட இல்லாத மாதிரிக்கு பீட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வரும் நமக்கு. ஸோ இது பீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் சொல்லலாம் அந்த அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா அதை பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். எந்த அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பால் ஊற்றிருக்க மாட்டேன். ஆனால் ரவை போட்டதுனாலேயே ஏன் பால் ஊற்றினேன்னா, ரவை வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறத வந்து உறிஞ்சிட்டு அப்புறம் அது நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஆகும். இல்லைனா வந்து ரவை வந்து வாயில் ஒரு மாதிரி கரக்கரன்னு வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டேன். நான் அதில் ஒரு ஸ்பூனு போட்டாலே போதும், அழகாக ஸ்லோவாக. ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எண்ணெயில் வேலை செய்கிறப்ப நம்ம கவனமாக வேலை செய்யணும். ஏன்னா மேலே தெளிச்சிருச்சுன்னா எண்ணெய் சூடாக ரொம்பவே அது ஒரு அவஸ்தை. அதனால் கவனமாக நான் வந்து ஒரு ஸ்பூனு ஸ்லோவாக வந்துட்டு அந்த பேட்டர் எந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு சைஸ் தேவை பணியாரத்துது அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்பூனு போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு அந்த ஹீட்டு கூட பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் நான் அங்கே பீட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பேட்டர் ரெடி பண்ணுற நேரத்துலேயே நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதை ரெஸ்ட் கொடுத்த நேரத்தில் இங்கே வந்துட்டு இந்த பேனில் நான் எண்ணெய் ஊற்றி அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, அது நல்லா வந்துட்டு என்ன அளவுக்கு ஹீட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்ட உடனே வந்து அது எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஆனாலும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நான் இந்த ஆயிலை ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம ஹையில் வச்சு ஹீட் பண்ணோன்னா வெளியே வந்து நமக்கு கலரு வந்து குயிக்காக வந்துட்டு ரெடியான மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டு வேகவே செய்யாது. அதனால தான் வந்து நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து குக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பீஸ், அதாவது 3-4 இது போட்டிருக்கேன், பணியாரம் போட்டிருக்கேன் நான். இதை நல்லா அழகாக வெந்து வர வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சூப்பரான கலரும் வந்துச்சு அண்ட் டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை வந்து சூடான டீ இல்லை காஃபி கூட கண்டிப்பாக சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குமே வந்துட்டு இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நான் வந்து டீக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இங்கே 4-8 ஒரு 10-12 பீஸ் வந்திருக்கோன்னு நினச்சிக்கோங்க. நான் வந்துட்டு போட்ட அளவுக்கு 10-12 பீஸ். அண்ட் இது வந்து நான் எடுத்து உங்களுக்கு அந்த கலரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு அதை ஊற்றி காமிக்கிறேன். நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணுறேன், ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. ஓகே, எல்லா டைம்லேயும் வந்துட்டு 4 பணியாரமாக தான் நான் ஊற்றிக்கிறேன். சரியா, நம்ம அதிகமாக ஊற்றிட்டா ஒன்று ஒட்டிட்டு அதை நம்ம வந்துட்டு திருப்பவும் முடியாமல் அதுக்கப்புறமா ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும்.
அண்ட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ண இடத்துல நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா எப்படியோ நீங்கள் வந்துட்டு அதை தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வெல்லம் அதை என்ன சொல்லுவாங்க சிறப்பாக எடுத்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பால் ஊற்றின இடத்துல நீங்கள் வந்து பால் ஊற்றாமல் அந்த இடத்துல வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெல்லத்துது சிரப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற்றி பண்ணுறதுனால அந்த கன்சிஸ்டன்சியை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது பேட்டரு. அப்போ அது வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஷேப்பே வராது. அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லூஸாக ஆகிடும். அதனால தான் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பையன் வந்து கேட்குறான், யார்கிட்ட மம்மி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பணியாரம் பாருங்கள், நான் உங்களுக்கு அதை வந்து பீசஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக உள்ளே வந்துட்டு வெந்திருக்கு பாருங்கள். ஒரு பணியாரம் கூட உள்ளே மாவாக இல்லை, சூப்பராக வெந்திருந்துச்சு. நான் சூடான டீயோட பணியாரம் வச்சு சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எடுத்த 4 பணியாரம் என் பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இது என்னுடைய பிளேட்டு. செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.